10th standard mathematics chapter 2 example 2.15 compute x such that 10 power 4 congruently equal to x mod 19. So கவனிங்க 10 power 4 congruently equal to x குத்துறாங்க பட் mod வந்து 19 அப்படின்னா மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 power 4க்கும் 10 power 4 வந்து நம்பர் x பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரக்கூடிய ரிமைண்டர் டேபிள் பார்த்தீங்கன்னா 19, அதாவது நம்ம டிவிஷன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஸோ அது வந்து 19. ஸோ இப்போ 10 power 4 இதை நம்ம கண்டுபிடிக்காமலே இது வந்து நம்ம வந்து டிவிஷன் பண்ணாமல் ஈஸியாக பண்ண போகிறோம். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு பாருங்கள், 10 power 4 இருக்குல்ல, நான் அது என் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன எழுத போகிறேன்னா 10 ஸ்கொயராக எழுத போகிறேன். ஏன்னா 10 ஸ்கொயரோட வேல்யூ ஈஸி. 10 ஸ்கொயர் வேல்யூ உங்களுக்கு நல்லாவே தெரியும் 100ன்னு சொல்லிட்டு. ஸோ 100 எதுக்கு வருது நான் பார்க்க போகிறேன். அதாவது 19th டேபிள் 100 எங்கே வரும்னு நான் பார்க்க போகிறேன். ஸோ அப்படின்னா அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இதை. ஸோ அப்போ கவனிங்க 10 power 4 that is equal to 10 square the whole square, ரைட்டு தானே? அதாவது 10 power 4 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 4 வந்து 2 into 2ன்னு எழுதிக்கலாம். ஏன்னா 2 2s are 4 தான், நோ சேஞ்சஸ். அப்போ இது பார்த்தீங்கன்னா 10 square the whole square, அதாவது லாஸ் ஆஃப் இண்டிசஸ் படி a power m the whole power n equal to a power m இந்த மாதிரி எழுதிக்கலாம்ல. ஸோ இந்த ஃபார்முலா படி இந்த மாதிரி இருக்கக்கூடிய இது ஆக்சுவலாக மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி எழுதிக்கலாம். இப்போ 10 square the whole square அப்படின்னா 10 ஸ்கொயரோட வேல்யூ 100. ஸோ இப்போ அதுக்கு காங்க்ரூவன்ட்டி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு 10 ஸ்கொயர் காங்க்ரூவன்ட்டி ஈக்குவல் டு எக்ஸ் mod 19 நம்ம போட போகிறோம். ஸோ இப்போ 10 ஸ்கொயரோட வேல்யூ 100 நான் சொன்னேன். ஸோ அதை 19 டிவைட் பண்ணணும். ஸோ 19 டிவைட் பண்ணிங்கன்னா இது வந்து 5 வரும், 95. 5 into 19 பார்த்தீங்கன்னா 95 வரும். ஸோ இது 10 9. ஸோ இது பார்த்தீங்கன்னா 5 0 0 5 ரிமைண்டர் வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் 5 தான் பண்ணணும், ஏன்னா ரிமைண்டர் நான் சொன்னேன். ஸோ இந்த இடத்துல 5 பண்ணும். ஸோ அப்போ 10 ஸ்கொயர் காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு 5 mod 19. இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே நல்லா கவனிங்க, 10 power 4 வச்சாலும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆக்சுவலாக 10 power 4 நான் எப்படி எழுதிக்கலாம், நவ் 10 power 4 காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு என்ன வரும், இது ஸ்கொயர் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் சொன்னீங்க 10 power square the whole square சொல்லிட்டு நான் எழுதுனேன்னு சொல்லலாம். ஸோ அப்போது தட் இஸ் காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு நீங்கள் 10 ஸ்கொயர் பதிலாக 5 போட்டுக்கலாம். தட் இஸ் காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர் mod 19 வரும். புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். 10 power 4 வந்து நான் ஆல்ரெடி சொன்னது போல் 10 ஸ்கொயர் the whole square எழுதிக்கலாம். இந்த 10 ஸ்கொயருக்கான மாட் நம்மளுக்கு எல்லாமே தெரியும், மேலே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அது அவ்வளோத்து மேலே நீங்கள் காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு 5 போட்டுடலாம். ஸோ அதான் போட்டிருக்கேன். காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு போடணும், ஈக்குவல் டு போட்டுறக்கூடாது. காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு 5 ஏன்னு பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் ஆகும். இது பை மாடலா டெஃபினிஷன் மாடலா படி, அதாவது மாடலானுடைய டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா இதோடைய மீனிங் என்னென்னா இது நம்பரு, இது வந்து ரிமைண்டர். ஸோ அதே தான் இங்கேயும் இது நம்பரு. இந்த 10 ஸ்கொயர் the whole square 10 power 4 தான் ஆக்சுவலாக. அதை தான் அந்த மாதிரி மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ இட் இஸ் காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர். ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் தான் என்ன இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இந்த 10 ஸ்கொயர் அவ்வளோத்தையும் நான் இன்னும் மாற்றிட்டேன், 5 மாற்றிட்டேன். ஏன்னா அது தட் இஸ் 10 ஸ்கொயர் இஸ் காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு 5. ஸோ அப்போ 10 ஸ்கொயர் the whole square என்பது 5 காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு 5 ஸ்கொயர், அவ்வளோதான். இப்போ இதோட வேல்யூ வந்து 25. ஸோ 10 power 4 காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு 25. பார்த்தீங்களா, ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். ஆக்சுவலி 25 ஆக்சுவலாக வருது. ஏன்னா 25 பார்த்தீங்கன்னா 1920 பெருசு. ரிமைண்டர் என்னையாவது டேபிளை விட அதிகமாக இருக்குமா? இப்போ 19 டேபிளில் டிவைட் பண்ணுறீங்க, 90 டேபிள் டிவைட் பண்ணுறீங்கன்னா ரிமைண்டர் விட்டு 25 உங்களுக்கு வராது. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னா 19 இதுலேருந்து குறைச்சிடணும். ஸோ 25லேருந்து 19 குறைச்சி பாருங்கள், அதுதான் உங்கள் ஆன்சர் 6. ஸோ 10 power 4 காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு 6 mod 19, அவ்வளோதான். ஸோ therefore x is equal, அதுதான் ஆக்சுவலாக x. அங்கே பாருங்கள், x எடுத்துகிட்டு ஊற்றுனாங்க mod 19. 10 power 4 that is காங்க்ரூவன்ட் ஈக்குவல் டு x mod 19. அது x பதிலாக தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். என்னது 6. இந்த 25 போட்டு முடிச்சிடக்கூடாது. 25 பார்த்தீங்கன்னா 19 பெருசு. ஸோ அதை போடக்கூடாது. 19 குறைச்சி என்ன வருதோ அதுதான் நீங்கள் போடணும். ஸோ அதுதான் உங்களோட இட்ஸோட வேல்யூ. ஸோ அவ்வளோதான் சம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.